மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப்டா, எமர்ஜென்சிடா, டேய் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுறா மச்சான். டே ஒரே ஒரு உதவி மட்டும் பெரிய உதவி ஏதாச்சும் உதவி பண்ணியா? கொய்யால மெசேஜ் ஓபன் பண்ணா தானே. ஐயோ நீ பொண்ணுங்களுக்கு மட்டும் தானே மாப்பிள்ளை உதவி பண்ணுவேன். கரெக்டா சொல்லிட்டான். மச்சான் நீ ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஹெல்ப் பண்ணுற மெசேஜ் பார்த்தாலே அவன் ரிப்ளையும் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். அச்சே வானோட பையனோட பைக்கில் பார்த்தேன். ரெண்டு கண்ணால பார்த்தேன். இப்போதான் ரெண்டு சைடு காலை போட்டு சும்மா சிரிச்சு ஜாலியாக போனான். இப்போதான் ஜஸ்ட் நவ். ஹலோ எங்க இருக்க? கிளாஸ் ரூம்ல இருக்க நீ? சத்தியமா பார்த்தேன்டா, அம்மாதான்டா அது. நீங்க நம்ப மாட்டீங்கன்னா வீடியோ எடுத்து வந்துடுறேன். பாடுறா 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 எப்படி பாடுறா 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 பாருமா தண்ணி பாடுறா சொன்னா நம்ப மாட்டீங்க. பாத்தியா எப்படி ஜாலியா பாடுறா. உண்மையாவே கூட போறா. ஹலோ கீதா, முடிச்சு விட்றீங்க அவங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய எல்லா குரூப்லயும் இது போல ஒரு பைத்தியம் இருப்பான். அவன் பேச்சை கேட்டுட்டீ. தம்பி பாத்து போப்பா. நான் வரேனா நீ தான்டா பாத்து வரணும். டேய் சார் நானா சரக்கட்சி ஆனா சரி நீதான் அவன் தெளிவா இருக்க, அவனை பாத்து பத்திரமா கூட்டு போ. நாங்க நான் மங்களா இருக்கோம். டேய் நோ 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 சார் நானா. ஏய் நீதாரா ஜோசப் சோட்டா பீம் கேள்விப்பட்டிருக்கியா? ஏய் அவன் காலியா மாறிறான், நம்மள காலி பண்றான்டா. எல்லாம் கலாயிரீங்களா ரெண்டு பேரும்? டேய் டேய் அமைதியா போடுறா. எது போறா போடுறா. யோ போறேன்டா. ஜோசப் பாட்டுலாம் உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. அப்பா நெஞ்சிலே எரிமிச்சான்டா. தேவையில்லாம வாய வச்சுன்னு. டேய் நான் இவ்வளவு பேசுறேனே, வாய துறேன்டா. டேய் டேய் ஜோசப் ஜோசப். நான் என்னடா சும்மா தாண்டா இருந்தேன். ஏண்டா கடைசியில என்னையும் கொத்து விட்டுட்டீங்க. அங்கிள் நானும் உங்க பொண்ணும் 5 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க யாருக்குமே தெரியாது. உங்க சம்பவத்தோட தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓ வாங்கிட்டு தான் என் பொண்ணு நைட்டெல்லாம் வீடியோ கால் பேசினு இருக்கிறாளா? நீ தானே அது? நண்பன் விபூதி அடிக்கப்பட்ட தர்மா உணர்ந்து விட்டான் போல. ஹலோ ப்ரோ, அவன் கீ வீட்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. மணி ஒன்னாச்சு ப்ரோ. இந்த சத்தம் இல்லாம பண்ணு ப்ரோ. 3 நாளா இதே சத்தமா இருக்கு. தூங்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க ப்ரோ? நான் 1 வாரமா வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ப்ரோ. உன் வீட்டுல யாரும் வேலை செய்யறா? மாப்பிள இது ஸ்கூட்டர் இல்ல, லாரி. அதுலயும் லோடு ஏத்துன லாரி. இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. எனக்குள்ள பல டைமென்ஷன் இருக்கு. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் இல்ல, என்கிட்ட இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸே இருக்கு. இப்படியே வண்டி எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், லண்டன், பாரிஸ், ஜப்பான் அப்படியே கார் ஓட்டலாம். 3 hours later. இங்க நீதானே மாணிக்கம்? ஆமா சார். TN10P 8859 லாரி உங்களோட தானே? ஆமா. அந்த லாரியை ஓட்டிட்டு போனது யாரு? என் மச்சான் தான். ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆளு ஒருத்த மேல லாரியை ஏத்திட்டான். பா நல்ல நீ வேலைக்கு போகாத, நான் பாத்துக்கிறேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது? 5 லட்ச ரூபா. நான் பாத்துக்கிறேன் விடு. ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஒரு ஏசி ஒண்ணு வாங்கி மாட்டு. என்னடா பேச்சுல திமிரு? திமிரு இல்ல தைரியம். கூட கூட பேசினுக்கிற. இந்த பார் மேலாம் கை வைக்கிறவள வச்சுக்காத. இந்த பாரு ஜிபேல ஸ்கிராட்ச் கார்டு தேய்ச்சேன், 6 ரூபா வந்துக்குது. இன்னும் 10 ஸ்கிராட்ச் கார்டு இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் வரத்து கூட வாய்ப்புக்குதான். அப்புறம் லட்சம் கோடி நீ செட்டில் ஆக வேண்டியதான். உன் புள்ள 22 வருஷமா 6 ரூபா தாண்டி சம்பாதிக்கிறான். நேத்தா ஜிபே ஏத்துப்பான் போல. முதல்ல ஏத்திருந்தாலும் 6 ரூபா கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தாண்டி வரும். அது தெரியாம குடும்பத்தை பாத்துக்கிற ஏசிய போடு, நீ எனக்கே ஆர்டர் போடுறாடி. இதோ பாரு கம்முன்னு தானா 3 வேளை சோறாச்சு போடுவேன். இந்த மாதிரி தானே எதனா புதுசா ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, கை தட்டு போட்டுருவேன்.
எங்கடா போற? ஏடிஎம்ல அந்த 6 ரூபாய் எடுத்துட்டு வர போறேன். கடைசியில் சொன்னி ஏடிஎம்ல 6 ரூபா எடுத்தா நீ தெரிஞ்சவே